சிவானி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சைக்காலஜின்னு பண்ணுறாங்க. மனவளக்கலையில் எப்படி இருக்கிறோட அடுத்த முன்னேற்ற பாதைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற சில நல்ல விஷயங்களை இப்போ பரிமாற வந்திருக்கிறார். இப்போது சிவானி அவர்களுடைய எப்பவுமே அப்பா தான் வருவாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன வேலைனால சென்னை போயிட்டாங்க, அதனால நான் வேலைக்கு போச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பேசுறது. முதல்ல சிவகுமாரனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம்னு இருக்குது, ஆனால் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டோட இதை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களும் உங்களோட டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் முதல்ல. அடுத்ததா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருக்கும் 15-20 நாளாக கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ மன மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். நான் ஒரு 8 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அரங்கேற்றம் பண்ணேன். அரங்கேற்றம் பண்ணப்போ அப்படியே ஒரு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் என்னால் உணர முடிஞ்சுது. அதே மனநிலையில தான் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவ்வளோ நல்லா பண்ணீங்க, நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளோ பேர் பெண்களாக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஆணிவேர் பெண்கள் தான். அப்படி இருக்கிற பெண்கள் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெண்களாக நம்ம நிறைய வாழ்க்கையில் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு பெண், ஒரு தோழியா, ஒரு தங்கையா, நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா ரோல்ஸையும் நல்லா பண்ணணும் அப்படின்னா நமக்கு மன வளமும் உடல் வளமும் தேவை. உடல் நலமும் மன வளமும் ரெண்டும் தேவை. அதுக்கு இந்த மாதிரியான கலை ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இது ஒரு டூல், ஒரு அருமையான டூல் இந்த வழிக்குமி. அப்படி இப்பட்ட வழிக்குமியை நீங்க நல்லா கற்றுருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளுக்கு சுவாசிக்கிற காத்துல நிறைய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை நம்மள. ஏன்னா நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது, நமக்குள்ள ஒரு இம்யூனிட்டி இருக்குது. அந்த மாதிரி பெண்களான நமக்கு நிறைய தடைகள், நிறைய ஒரு சக்திகள் நம்ம தடுக்கிறதுக்கு வரும். ஆனால் அதையெல்லாம் மீறி நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி தான். அந்த எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு வலிக்குமி மறுபடியும் ஒரு அருமையான கலை. இதை நான் கலையை மட்டும் சொல்ல மாட்டேன், இது ஒரு தெய்வீக கலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக ஸ்டெப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. போக போக உங்களை மறந்து நீங்கள் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நிலை ஒரு தவ நிலைக்கு ஒப்பான ஒரு விஷயம். தவ நிலையில் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் போய் ஆடுறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆடுங்க. அதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன், நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம கேட்கணும். அந்த பிரார்த்தனையில் என்ன வேண்டான்றதை நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு உடல் நலம் வேணும்னா உடல் நலம் வேணும்னு கேட்கணும், நோய் போகணும்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு பண்ணணும். அதே மாதிரி அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, அப்பாவை நானும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு அறம் சார்ந்த தொழில், நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு அறம் சார்ந்த தொழிலாக செய்யணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஏகவாசினின்னு சொல்லி ஒரு சென்டர் மெயினாக விமனுக்கும் சில்ட்ரனுக்குமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாராளுமன்ற கலைச்சங்கமும் ஒரு அறம் சார்ந்த பணி செய்யுதுன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ பெண்களுக்கு இன்னைக்கு வலிக்குமி அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. அதுக்கு சிவகுமாரனாக மறுபடியும் ஒரு நன்றி. இன்னைக்கு பாராளுமன்ற கலைச்சங்கத்தில் 6500க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்பா எப்பவுமே வலிக்குமின்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ உறவுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் இந்த 6500 பேரையும் என்னோட சொந்தங்களாக தான் நான் நினைக்கிறேன். அக்காவா, தங்கச்சியா, பெரியமாவா, சித்தியா இதெல்லாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதனாலும் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு அப்போ எப்பவுமே வலிக்குமி பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமுதாயத்தை நல்லபடியாக கொண்டு போகணும், சமுதாயத்தை காப்பாற்றணும்னு அப்பாவோட சிந்தனையில் நானும் இன்னைக்கு துணை நிற்கிறேங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு பாராளுமன்ற சங்கமும் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். மறுபடியும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த பாராளுமன்ற கலைச்சங்கத்துக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவானி. மிக சிறந்த ஒரு சிவானி பற்றி சொல்லணும். அதாவது சைக்காலஜி சைக்காலஜி எம்எஸ்சி முடிச்சிருக்கா பாப்பா. இதுலேயே
அலுவலகமே சேர்ந்தவர்கள் தான். அந்த பயிற்சியாளர் கொண்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். பல ஊர்களுக்கும் பல நேரத்தில் நம்ம இரவு நேரத்தில் போய் பயணம் பண்ணி நம்ம தாய் தகப்பன் வந்து அலுவலகம் பண்றாங்க. அந்த பொருளெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த விளையணும். அப்படி அவர்களோட மன ரீதியாகவும் எண்ணெண்ண ரீதியாகவும் வலுவடையும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லியிருப்பேன். சிவானி வந்து அந்த கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு அது எப்பவுமே சிவானி தயாராக இருக்குன்னு சொல்றேன். எனக்கு நேரம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும் பயிற்சியாக இன்னைக்கு 9 ஊர் 10 ஊர் பயிற்சி போகுது. நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயிற்சியிலே இருக்கிறோம். அதற்கு ஒரு நேரம் காரணம் பயணித்து வரும். அந்த நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தும். இந்த சிறப்பு விழாவுக்கு வந்திருந்த வித்யானந்த மாமாவுடைய பொதுமை சிவானி அவர்களை அன்போடு நன்றி தெரிவித்துக் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல நம்முடைய கதிர் மாமா அவர்களையும் சமூக மாமா அவர்களையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு அதுக்கப்புறம் தொடங்கலாம். அதே போல காலம் சிறந்த அரங்கேற்ற பதவிச்சாளர் அரங்கேற்ற பதவிச்சாளர் ராஜ்யபுரம் வழங்கப்பட்ட அரங்கேற்ற பதவிச்சாளர்களே அல்லது அரசு மருத்துவ நாயகர் திரௌபதி கலைஞர் நிர்வாகி சதீஷ் பிரசாந்த் மற்றும் தமிழ் மாவட்ட அக்கா பேசுவதற்காக வந்து 2 மணி நேரம் கோரிக்கை கொடுக்கிறோம். இது ராஜ்யபுரம் தொண்டர் குழுவினரால் வழங்கப்பட்ட அரங்கேற்ற பதவிச்சாளர்கள்